முன்னாள் டிஜிபி ரமணி நம்மிடையே அழைப்பில் இருக்காங்க. திரு ரமணி, நீங்க சொல்லுங்க. இப்படி ஒரு அலுவலகத்துல திடீர்னு இப்படி ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல ஏராளமான ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகி இருக்கக்கூடும். இத அணைப்பதற்கான முயற்சிகள் எந்த அளவுல இருக்கு? இப்போ எவ்வளவு நேரத்துல இந்த தீயை அணைக்க முடியும் ரமணி? இந்த மாதிரி அலுவலகங்களை தீப்பற்றி போது நிறைய பேப்பர் லோடு இருக்கும், நிறைய ஃபயர் லோடு இருக்கும். பேப்பர் அண்ட் பேர்னிங் வுட் அண்ட் பேர்னிங் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கும். அதனால அதெல்லாம் சரியா ஸ்டாக் பண்ணிட்டேன்னா இருக்கிறது ரொம்ப டைம் ஆகும். முன்ன கூட இது மாதிரி ஒரு அண்ணா நகர் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஃபயர் ஆச்சு. அதை புட் அவுட் பண்ணுறது 2 நாள் ஆச்சு எங்களுக்கு. இது அப்படி இருக்குமோன்னு தோணல. பட் இருந்தாலும் நம்ம ஃபயர் லோடு பொறுத்து இருக்கு. நிறைய பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதான் எரியக்கூடிய இது மெட்டீரியல்ஸ். அது கொஞ்சம் டைம் ஆகுங்கிறத நான் நினைக்கிறேன். திரு ரமணி, நம்ம பார்த்தோம்னா வங்கி சார்ந்த நிறுவனங்கள்ல இந்த மாதிரி தீ விபத்துகள் ஏற்பட முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? இந்த தீ விபத்துகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க திரு ரமணி? இது மாதிரி தீ விபத்துகள் நடக்கக்கூடிய காரணம் மோஸ்ட்லி புவர் ஹவுஸ் கீப்பிங் சொல்லுவாங்க. அதாவது எந்த நிறுவனமோ அலுவலகமோ வீடோ எதா இருந்தாலும் ஹவுஸ் கீப்பிங் முக்கியம். எது சரி வேற அடுக்கி வைக்கிறது, ப்ராப்பர் ஹவுஸ் கீப்பிங் சொல்லுவாங்க. அது இல்லைன்னா தீ விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தவிர நான் நினைக்கிறது இப்ப நிறைய பேட்டரிஸ் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் எலக்ட்ரிக் லீக்கேஜ்னால ஃபயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுக்கு இது மாதிரி தீ விபத்துகள் தடுக்கணும்னு சொல்லிட்டு போனா ஃபயர் பிகாஸ் நேஷனல் பில்டிங் கோட்னு ஒன்று இருக்கு. அது எந்தெந்த பில்டிங் எல்லாம் எப்படி எப்படி பராமரிக்கணும், அது ஃபயர் சேஃப்டி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு நேஷனல் பில்டிங் கோட்லேயே உண்டு. அதை கடைபிடிக்கணும். அது கடைபிடித்து தீ விபத்துகள் நடக்காது. ஃபயர் ப்ரிவென்ட் பண்ணவே தவிர அதை ஃபைட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தான். இது போன்ற வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், இது போன்ற பணம் அதிகமாக கையாளக்கூடிய ஒரு நிறுவனங்கள்ல தீ விபத்துக்கள் முற்றிலுமாக நடக்காமல் தடுப்பதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டு செய்யலாம்? இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க திரு ரமணி. இது ஃபயர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ப்ராப்பர் ஹவுஸ் கீப்பிங் அத்தனை பிறகு ப்ராப்பர் விண்டோ ட்ரெஸ்ஸிங், எந்தெந்த சாமான்கள் எப்படி எப்படி வைக்கணுங்கிற ஒன்று. ரெண்டாவது ஃபயர் டியூட்டி எலக்ட்ரிக் ரீசன்ஸ் இருக்கும். அதனால ப்ராப்பர் கேபிளிங் வயரிங் எல்லாம் ப்ராப்பர் செஞ்சா நடக்காது. மூணாவது ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் ப்ராப்பர், அதுவும் அந்த பேப்பர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு, கார்பன் டை ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அது யூஸ் பண்ணணும். அது மாதிரி சில மாதிரி முக்கியமான இடத்துல ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வைக்கணும். தண்ணீர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடும். அது எல்லாமே நேஷனல் பில்டிங் கோட் இருக்காது. கட்டடத்தை பொறுத்த இருக்கு, கட்டடத்தோட லொகேஷன் பொறுத்திருக்கு. சில சமயங்களில் ரொம்ப இக்கட்டான ரொம்ப நேரோ லேண்ட் இருக்குன்னா அதுக்கு போர்ட்டபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வைக்கணும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வைக்கணும். ஹவுஸ் கீப்பிங் சரி வர பண்ணணும். அது தவிர ஃபயர் சேஃப்டி ட்ரில் ஒரு குறிப்பிட்ட அவகாசங்களுக்குள்ள ஃபயர் சேஃப்டி ட்ரில் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா தவிர்க்கலாம், கண்டிப்பா தவிர்க்கலாம். இதற்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம்னா பாரிமுனையில ஒரு எஸ்பிஐ வங்கியில தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து இப்போ இங்க விபத்து ஏற்பட்டிருக்கு. வங்கிகள்ல இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை பின்பற்றாத வங்கிகள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா திரு ரமணி? கட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் நேஷனல் பில்டிங் கோட் நான் சொன்ன பாருங்க, அதுதான் நேஷனல் பில்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கீகரிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள். அது பலதரப்பட்ட கட்டடங்கள் வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வீடோ, அலுவலகமோ, வங்கிகளோ, ஹாஸ்பிட்டல்ஸோ, ஃபயர் ஸ்டேஷன்ஸோ, மியூசியம்ஸோ, அது போலீஸ் ஹெட் குவார்டர்ஸோ, பிரிசன்ஸோ, மியூசியம்ஸோ, அது மாதிரி கட்டடங்கள் தனித்தனி வகையாக பிரிக்கப்பட்டு பில்டிங்ஸோ, கமர்ஷியல் பில்டிங்ஸோ அதுக்கு வரையறுக்கப்பட்டு அதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்னெல்லாம் வைக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது ஃபாலோ பண்ணாலே போதும். அதுதான் அபிஷியல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் அதுல இருக்கு. அது கடைப்பிடிக்காதது தப்பு தான். ஆனா நீங்க கேட்டு இன்னொரு கேள்வி இருக்கு, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்ங்கிறது. இது ஒரு நோ மேன் ஸ்டாண்டிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அப்போ உடனடியாக புட் அவுட் பண்ணிடாமே தவிர அதுக்கு ஃபாலோ அப் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப குறைச்சல். ரொம்ப பெரிய பெரிய லாஸ் ஆஃப் லைஃப் இந்த கும்பகோணம் ஃபயர் ட்ராஜடியோ இல்லாட்டி பெரிய ஃபயர் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. சாதாரணப்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறது இல்லை. அப்படி நெக்லிஜென்ஸ் அது மாதிரி ப்ராசிக்யூட் பண்ணலாம். அது யூஸ்வலி பெறலாங்கிறது தான் என்னுடைய கருத்து.